அதிமுக எதிர்க்கட்சியாகி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராகி முதல் முறையாக சந்தித்த 18வது மக்களவை தேர்தலில் அதிமுக பெரும் தோல்வியை சந்தித்தது. இதை தாங்கிக் கொள்ள முடியாத எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் உண்மை விசுவாசிகள் சமூக வலைதளங்களில் எடப்பாடி பழனிசாமியை தொலைத்து எடுத்தனர். இந்நிலையில் சென்னையில் திடீரென கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக பேசியது பலரையும் ஆச்சரியப்பட வைத்தது. இதில் அவர் பேசியதாவது, எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்தது போன்று தற்போதுள்ள தலைமைக்கு விசுவாசம் என்பது இல்லாமல் போய்விட்டது. பல நிர்வாகிகள் இது நம்ம கட்சி என்ற எண்ணத்தோடு பணியாற்றவில்லை. கட்சிக்காக கொடுத்த பணத்தை கூட பல நிர்வாகிகள் சுருட்டி விட்டார்கள். கடைசி நிர்வாகி வரை தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட பணம் போய் சேரவில்லை. அதிமுக நிர்வாகிகளே இப்படி சுயநலமாக இருந்தால் எப்படி? திமுக ஆட்சி வந்த பிறகு சொத்து வரி, குடிநீர் வரி உயர்த்தி உள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் மின் கட்டணம், பால் கட்டணம், பலவித கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் இதையெல்லாம் நாம் களத்தில் சரியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை. போதுமான அளவுக்கு திருப்தியாக பிரச்சாரம் செய்யவில்லை. நிர்வாகிகளின் செயல்பாடுகளில் எனக்கு பெரிய அளவு திருப்தி இல்லை என எடப்பாடி தன்னுடைய அதிருப்தியை சொன்னதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்பும் கூட அவர் சென்னை பக்கம் எட்டி பார்ப்பதே இல்லை. சேலத்திலிருந்து நிர்வாகிகளை, மாவட்ட செயலாளர்களை இயக்குகிறார். அனைத்து தலைவர்களும் தலைநகர் சென்னையில் இருக்கும்போது எடப்பாடி சேலத்தில் இருப்பது எடுபடுமா என்பது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் பெரும் வெள்ளம் பாதித்த போதும் கூட சென்னை மக்கள் திமுகவுக்கு வாக்களித்திருப்பது எடப்பாடியின் திறமையின்மையை காட்டுகிறது. இது மட்டுமல்ல, அவர் சென்னை மக்களோடு இன்னும் நெருங்கி பழகவில்லை என்பதையும் அப்பட்டமாக எடுத்து காட்டுகிறது. மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் செயல்பாடுகளை அவர் கண்காணிக்க முடியாமல் திணறி வருகிறார். திடீரென சாட்டையை எடுத்து கன்னியாகுமரி எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளருமான தளவாய் சுந்தரம் மீது சுழற்றி இருக்கிறார். விஜயதசமி பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் RSS அமைப்பினர் நாடு முழுவதும் பேரணி நடத்துவது வழக்கம். கோர்ட் உத்தரவுப்படி அந்த வகையில் தமிழகத்தில் இந்த ஆண்டுக்கான RSS பேரணி சென்னை, கோயம்புத்தூர் என 50க்கும் மேற்பட்ட இடங்களில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றது. அதன்படி கன்னியாகுமரியில் நடைபெற்ற RSS பேரணியை கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் தொடங்கி வைத்தார். ஏற்கனவே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அதிமுக எம்எல்ஏ RSS பேரணியை தொடங்கி வைத்திருப்பது அதிமுக கட்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக கட்சியில் பொறுப்பு வகித்து வந்த பொறுப்புகளில் இருந்து எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் நீக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கன்னியாகுமரி எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் கட்சியின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாகவும், கட்சியின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு நடந்து கொண்டதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இது குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதனால் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த என் தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ தான் வகித்து வரும் கழக அமைப்பு செயலாளர், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆகிய பொறுப்புகளில் இருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்படுகிறார் என தெரிவித்துள்ளார். கடந்த 2001 மற்றும் 2021 ஆண்டுகளில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் தமிழக அமைச்சரவையில் அமைச்சராகவும் மாநிலங்களவை எம்பியாகவும் பதவி வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமி திடீரென களம் இறங்கி இருப்பது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் பலர் கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறி பலவிதமான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களை சேலத்தில் இருந்தே கண்காணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பது கண்ணை மூடிக்கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்வதை போன்றதாக உள்ளது. இன்று அதிமுக நடத்திய மனித சங்கிலி போராட்டம், 2 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வெளியானதால் எந்த ஊடகத்திலும் அது நேரலையில் கூட ஒளிபரப்பாகவில்லை. தேர்தல் முடிவுகள் போன்ற பீக் நியூஸ் டேஸில் போராட்டம் நடத்தும் யோசனை யார் கொடுத்ததும் என்று தெரியவில்லை. குறிப்பாக கடந்த 6ஆம் தேதி சென்னையில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சி எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது. மெரினா விமான சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். அரசு சரியான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைத்தன. அந்த குடும்பத்தினருக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் யாரேனும் நேரில் ஆறுதல் சொன்னார்களா? தாவேகா உறுப்பினர் ஒருவரே அந்த நிகழ்வில் பலியாகி இருக்கும் சூழலில் நேரில் செல்லாமல் திமுகவிற்கு வலிக்காமல் அறிக்கை விட்டிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். அந்த குடும்பத்தினருக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் யாரேனும் நேரில் ஆறுதல் சொன்னார்களா? ஒருவேளை ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருந்தால் அந்த 5 பேரின் வீட்டுக்கும் சென்று ஆறுதல் கூறிவிட்டு இது அரசின் தோல்வி என்று அந்த வீட்டு வாசல்களில் நின்று பேசி இருப்பார்.
கிரிக்கெட்டில் கூட எல்லா பாலும் ஃப்ரீ ஹிட்டாக வராது. ஃப்ரீ ஹிட்டில் ஃபுல் டாஸ் வீசி இருக்கிறது அரசு. அதை கூட அடிக்க தெரியாமல் ஸ்டம்பில் வாங்குவது அபத்தம் இல்லையா? கிடைக்கும் பந்துகளை பயன்படுத்துங்கள். இல்லை என்றால் ஸ்டம்புகள் சிதறுவதை வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு வழி இல்லை. முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது கட்சிக்கு எதிராக ஒரு துரும்பை கிள்ளி போட்டால் கூட கட்சி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை பாய்ந்து நாக்கு தள்ளும். கட்சி ஆலோசனை கூட்டத்தில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த SDK ஜக்கையன் என்பவர் அம்மா என்று சொல்லாமல் ஜெயலலிதா என்று பெயர் கூறியதற்காக அவர் ரயிலை விட்டு இறங்கும் போதே மாவட்ட செயலாளர் மற்றும் கட்சி பதவியை பறித்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்த கட்சியில் பலரும் பலவிதமான செயல்களில் கட்சி கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்டுக் கொண்டிருப்பதை கண்காணிக்க முடியாமல் எடப்பாடியார் திணறி வருவது திமுகவுக்கு மேலும் பலத்தை கூட்டியுள்ளது. இது குறித்து அதிமுக நிர்வாகிகள் கூறியதாவது: கட்சியில் உளவுத்துறையை வைத்து கட்சி நிர்வாகிகளை கண்காணித்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்கள், கோஷ்டி பூசல் சேர்ப்பவர்கள் அனைவரும் வேறிருக்கப்பட்டனர். ஆனால் எடப்பாடி சேலத்தில் இருந்து கொண்டே நிர்வாகிகளை கண்காணிக்க முடியாமல் திணறி வருகிறார். அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் திமுகவுடன் கூட்டணி அமைத்து பல செயல்களில் ஈடுபடுகின்றனர். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி கூறினாலும் அதிமுகவினர் தற்போதும் பல இடங்களில் மனரீதியான கூட்டணியில் செயல்படுகின்றனர். இவற்றையெல்லாம் கண்காணிக்க அவர் சென்னை வர வேண்டும். அதை விட்டு சேலத்திலேயே முகாமிட்டிருந்தால் சோகத்தில்தான் மூழ்க வேண்டியது வரும். அதிமுகவுடன் கூட்டணி சேர விரும்பும் கட்சிகளும் சென்னையில் அவர் முகாமிடாததால் அவரை புறக்கணிக்க நேரிடும். ராமன் இருக்கும் இடம் அயோத்தி என்பது போல எடப்பாடி இருக்கும் சேலமே அதிமுக தலைமையகம் என நினைத்து அவர் செயல்படுவது படுத்துக்கொண்டு மேல் நோக்கி உமிழ்நீரை துப்புவதற்கு சமமாகும். ஒரு தலவாய் சுந்தரத்தை தான் அவர் பார்த்திருக்கிறார். பல பேர் கட்சியில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது இவர் சாட்டையை சுழற்றாதவரை அதிமுகவுக்கு சோதனையாகவும் திமுகவுக்கு சாதனையாக மாறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என அவர்கள் கூறுகின்றனர். என்ன நடக்கப் போகிறது? சாட்டையை சுழற்றுவாரா EPS என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.